இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை அவரை பற்றும் விசுவாசம். எபேசியர் 3:12 சொல்லுது, அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடே தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அதாவது தேவனிடத்தில் நாங்கள் வைத்திருக்கிறதான விசுவாசம் எங்களிடத்தில் தைரியத்தை உண்டு பண்ணுகிறது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. தேவன் மேலே நாங்கள் முழுமையான ஒரு உறுதியான நம்பிக்கையும் விசுவாசமும் நாங்கள் வைத்திருப்போமாக இருந்தால் அந்த விசுவாசமே எங்களுக்கு தைரியத்தை உண்டு பண்ணும். என்ன நடந்தாலும் தேவனை துதிக்க, என்ன நடந்தாலும் தேவனுக்கு நன்றி சொல்லும் அளவு ஒரு தைரியசாலிகளாக எங்களை இந்த விசுவாசம் மாற்றி போடுகிறது. தேவனை நாங்கள் விசுவாசிக்காதிருந்தால் எல்லாவற்றுக்கும் பயப்படுகிறவர்களாக இருப்போம். அந்த பயத்தை முறியடித்து எங்களிடத்தில் தைரியத்தை உண்டு பண்ணுகிறது தேவன் மேலே நாங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் மாத்திரம்தான். எங்களிடத்தில் பயம் காணப்படுகிறதாக இருந்தால் நாங்கள் அவரை முழுமையாக விசுவாசிக்காததே காரணமாக இருக்கும். நாங்கள் அவரை விசுவாசிக்கிறோமாக இருந்தால் எங்களிடத்தில் இந்த பயம் காணப்படாது. அந்த பயத்தை முறியடித்து எங்களிடத்தில் தைரியம் காணப்படும். தேவனை பற்றும் விசுவாசம் அவருக்குள் நமக்கு தைரியத்தை உண்டு பண்ணுகிறது. திட நம்பிக்கையோடே தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் எங்களுக்கு கிடைக்கிறது. அதாவது நாங்கள் தேவன் மேலே முழுமையாக வைத்திருக்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் மாத்திரம்தான் அவரை எங்களுக்கு கிட்டி சேர உதவி செய்யுது. அந்த திட நம்பிக்கை தான் தேவனிடத்தில் சேருகின்ற சிலாக்கியத்தையும் உண்டாக்குகின்றது. விசுவாசம் என்கிறது காணப்படாதவற்றின் உறுதியாக இருக்கிறது. நாங்கள் இதுவரை காணாத தேவனையும் இதுவரை காணாத பரலோக ராஜ்யத்தையும் நாங்கள் விசுவாசிக்கிறதுனால மாத்திரம்தான் நம்புகிறோம். விசுவாசிக்கிறதுனால மாத்திரம்தான் தேவனிடத்தில் கிட்டி சேருகிறோம். ஆகையால் தேவனை பற்றுகிறதான விசுவாசம் மாத்திரம்தான் எங்களுக்கு தைரியத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த விசுவாசம் மாத்திரம்தான் தேவனிடத்தில் சேர்ற சிலாக்கியத்தையும் உண்டாக்குகிறது. ஆகையால் தேவனை எப்பொழுதும் உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறவர்களாக இருப்போம். Have a hopeful day.